வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இறால் மிளகு வறுவல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக குறைஞ்ச பொருட்களில் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ இறால் வாங்கி க்ளீன் பண்ணியிருக்கேன். இது க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் 350 கிராம் இருக்குது. மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொரகொரப்பாக அரைச்ச இந்த பேஸ்ட்டை இறாலோட சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது இல்லைன்னா 2 டீஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்துடலாம். இறாலில் மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி 1 நிமிஷம் கலந்து வச்சு ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இறாலை இதில் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். அளவான தீயில் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். 2 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிடலாம். 2 நிமிஷம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். மீதி இருக்கிற மசாலாவோட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை 1 நிமிஷம் வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது இதில் 2 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்து பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இறாலை சேர்த்து கலந்து விட்டுறலாம். மிதமான தீயில் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டாலே போதும், நம்மளோட இறால் மிளகு வறுவல் ரெடி ஆயிரும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.